7th டே ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு மாவுலாம் இல்லாமல் எப்படி செய்யறது குயிக்கான்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். கோதுமை ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேங்க, 200 கிராம் இந்த கப்பு. இன்னொரு கப்பில் 100 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேங்க, ட்ரை அரிசி மாவு இது. சால்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா தண்ணி விட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலக்கிக்கங்க. நல்லா கலக்கி விடணும், கட்டியே இருக்கக்கூடாது. லேசி டேஸ்லலாம் இந்த டிஃபன் செஞ்சிடலாங்க. ஈஸியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. நல்லா கலக்கிக்கிட்டேங்க மாவு. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சது வதக்கிக்கிட்டேங்க. குடமிளகா ஒரு பாதி மிச்சம் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். கேரட் 1 துருவி எடுத்துக்கிட்டேங்க. இது மிளகாலாம் போட வேணாம், பச்சை மிளகா வாயில் கடிப்படும், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. உங்கள் வீட்டில் என்ன காய் மிச்சம் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோசு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்புல நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், ஆயில் தண்ணிலாம் விட்டு வேக வைக்க வேணாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. ஏற்கனவே மாவில் சால்ட்டு சேர்த்துக்கிறோம், அதனால் காய்கறிக்கு மட்டும் உப்பு சேருங்க. வதக்கிக்கிட்டு மாவில் சேர்த்துட்டேங்க. அப்போ தான் காய்கறி சீக்கிரமாக வேகும் தோசையில். நல்லா தோசை மாவில் நல்லா கலக்கிக்கங்க. வெறுமனே தோசை சுடுறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சுட்டோம்னா ரொம்ப சத்துங்க, எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. நல்லா கலக்கிக்கங்க. கொத்தமல்லி இலைங்களையும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணதும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கோதுமை மாவை நல்லா கலக்கிக்கங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த தோசையை ஈஸியாக நீங்கள் சுடலாம். எதுவும் தேடிட்டு போக வேண்டாம். ஒரு தவாவை நல்லா காய வச்சுட்டேங்க, எண்ணெய் தடவிக்கிட்டேன். ஒரு கரண்டி மாவாக எடுத்து ஊற்றிக்கிட்டேங்க. பெரிய கரண்டினா 1 ஊற்றுங்க, இது சின்ன கரண்டின்றதால 2 கரண்டி ஊற்றிக்கிட்டேன். சுற்றி எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. நல்லா திருப்பி போட்டிருக்கேங்க. காய்கறி வெந்துடும், அதனால் திருப்பி போடுங்க. தொட்டுக்க கூட எதுவும் இல்லாமல் இந்த டிஃபனை எடுத்துக்கலாங்க. நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக அடை மாதிரி இருக்கும். சட்னி கூட தேவையில்லை. காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாகவும் பார்க்க செவந்தும் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு வெங்காய சட்னி நான் தொட்டுக்க செய்கிறேங்க. கொஞ்சமாக ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கங்க. வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வெங்காயம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி 1 சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், 2 சில்லு. நல்லா வதக்கி விட்டுக்கங்க, அப்போ தான் ரொம்ப நேரம் சட்னி இருக்கும். சால்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போவே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. சால்ட்டு சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கிடும். மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கிட்டு அரைச்சி விட்டுக்கிட்டேங்க. சட்னி அரைச்சிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்து சட்னியை தாளிச்சுக்கிட்டேங்க. ரொம்ப ஈஸியாக இந்த சட்னி செஞ்சிடலாங்க. சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே. தாளித்ததை கொட்டிக்கிட்டேங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு வெஜ்ஜு கோதுமை தோசையும் வெங்காய சட்னியும் செஞ்சுட்டேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான 7 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.